ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு சக்கரவள்ளி கிழங்கை ஃபஸ்ட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரம் இல்லைனா ஸ்டீமர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1/4 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி பாருங்கள், கிழங்கு நல்லா மசிது இல்லையா, இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஒருவேளை வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கிழங்கு கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு எடுக்கணும். உங்களுக்கு மசிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை பாருங்கள். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. நீங்கள் எடுக்கக்கூடிய கிழங்கோட இனிப்பு பொறுத்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எனக்கு இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால 1/4 கப் சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சாத பால் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க, பணியாரம் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்காது. அதனால் கரெக்டாக 1 கப் சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இது ஊறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இது நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், 1/2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. நம்ம வைக்கும்போது இருந்ததை விட இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 பிஞ்ச் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. எள் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வில் குழி பணியாரக்கல் வச்சுருங்க. வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் விரும்பாதவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் குழி மூழ்கிற அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் முழுக்க மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு வேக விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். உள்ளே வேகாமல் அப்படியே மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக விடுங்க. ஒரு பக்கம் பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. முழுமையாக வெந்ததுக்கப்புறம் திருப்பினா பணியாரம் நமக்கு குண்டு குண்டாக கிடைக்காது. அதனால் பாதி வெந்த உடனே திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், திருப்பும்போது ஒட்டாது, திருப்புறதுக்கு ரொம்ப அழகாக வரும். இது எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து ஈவனாக செவக்கிற வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விடுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்து ஒன்று போல் செவந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபிங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பணியாரம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.